உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளின் மூலம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஒரு மாற்று சக்தியாக உருவெடுப்பதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா உருவாகி வருகிறதா அல்லது இது அக்கட்சியினரின் அதீத நம்பிக்கையா என்று கருத்து கேட்டிருந்தது புதிய தலைமுறை. மக்களின் கருத்துக்களை பார்க்கலாம். தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் 2வது இடத்துல இருக்காங்க. அப்படிங்கும்போது மக்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை நல்ல முறையாக செஞ்சாங்கன்னா அடுத்தாப்புல அதிமுக அடுத்தாப்புல இவங்க இருக்கிற நிலைமையில ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வரலாம். இந்த தேர்தலில் இந்த எதிர்கட்சிகளில் திமுக தேதிமுக இவங்கெல்லாம் நிற்காத காரணத்தினால இவங்க நின்னனால இந்த ஓட்டெல்லாம் அவங்களுக்கு விழுந்திருக்க ஒழிய இவங்க தனிச்சு நின்னானங்களாம் ஒன்றுமே இவங்க நின்றுருந்தாங்கன்னா இவங்களுக்கு விழுந்திருக்காது. அது ஒரு காரணம். இப்போ புதுசாக இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருக்காங்க. அவங்க நல்லா செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அவங்க வந்தாவே நல்லாயிருக்கும். மறுபடியும் இப்போ இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது மறுபடியும் அவங்களுக்கு அதிக சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நல்லா எதிர்பார்க்குறோம். நடந்து முடிந்த மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான சிந்தனையில் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ரொம்ப நாளாகவே திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. மாற்ற ஒரு சக்தி பிஜேபி இருக்குன்னு சொல்லி விரும்புகிறாங்க. அவ்வளோதான்.